My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.1 question number 12 பார்க்க போறோம். If the equation 3x square plus 3 minus p into xy plus qy square minus 2px equal to 8pq represents a circle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P and Q கேட்டிருக்காங்க. ஆல்சோ டிட்டர்மைன் த சென்டர் அண்ட் ரேடியஸ். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ரீரைட் பண்ண போகிறேன். 3x², எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் பக்கம் இருக்கணும்ல, அப்போ QY ஸ்கொயர் எடுத்து பக்கம் போட்டுக்கிறேன். இப்போது சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னு வரும்போது XY டேர்மு இருக்காது, புரியுதுங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது 3 மைனஸ் பி ஜீரோவாக இருந்தால்தான் XY டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்ல முடியும். ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்து என்ன வரணும்னா எக்ஸோட டேர்ம், அதாவது 2px. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஒய்யோட டேர்ம் இல்லை. ஸோ இவரையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னா 8pq ஈக்குவல் டு 0. ஸோ இது போல் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை ரீரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தேர் இஸ் நோ xy டேர்ம். xy டேர்ம் இருக்காது யார்கிட்ட? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கிட்ட. அதனால் இது ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் இது காணாமல் போகும். XY டேர்ம் இதிலிருந்து காணாமல் போகும். தட் இம்ப்ளைஸ் 3 மைனஸ் பி ஈக்குவல் டு 0 மஸ்ட் பி. இப்போ மைனஸ் பி அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 3 ஈக்குவல் டு பி. ஓகேவா? அடுத்து இன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல். புரியுதுங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square is equal to coefficient of y square term. அப்போ that implies இங்கே பாருங்கள், coefficient of x square என்ன 3, coefficient of y square என்ன q. அப்போ q equal to 3ன்னு டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிறகு ரீரைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை ரீரைட் பண்ணலாம். ரீரைட்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் 3x² அப்படியே எனக்கு க்யூவோட வேல்யூ தெரியும், அதனால் 3y² எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகாது, இந்த டேர்மே நான் விட்டுடுறேன். அடுத்து 2pxக்கு வந்துடுறேன். மைனஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ 3 இன்ட்டு எக்ஸு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? மைனஸ் 8 இன்ட்டு பியோட வேல்யூ 3, க்யூவோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 0. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம். 3x² ப்ளஸ் 3y² மைனஸ் 2 3s are 6x மைனஸ் 8 3s are 24 இன்ட்டு 3 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா 3 டேபிளில் டிவிஷன் பண்ண போகிறேன் இதை. ஸோ டிவைட் என்டையர் ஈக்குவேஷன் பை 3. அப்போ என்ன ஆகிடும்னா x² ப்ளஸ் y² மைனஸ் 2 3s are 6, அதனால் 2x 24 இன்ட்டு 3 பர்பஸாக தான் எழுதி வச்சுருக்கேன். அப்போ இங்கே ஒரு 24 மட்டும் போடுங்க, ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போது எனக்கு சென்டரும் வேணும், ரேடியஸும் வேணும் இல்லையா? அப்போது இங்கே 2gயோட பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், -2. அப்போ g யார்? -1. 2f இங்கே இல்லவே இல்லை. அப்போ 2f ஈக்குவல் டு 0 போடுமா? அப்போ f ஆல்சோ ஈக்குவல் டு 0. cயோட பிளேஸில் என்ன இருக்குது? -24. ஸோ இப்போ நம்ம சென்டர் கண்டுபிடிக்க போயிடலாம். சென்டர் C இஸ் கிவன் பை என்ன வரணும்? -g -f. அப்போ -g அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. f வந்து 0 வந்திருக்கிறதுனால இங்கே ஒரு 0 மட்டும் போட்டுக்கணும். ஓகேவா? 0க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை ஆகாது. அடுத்து ரேடியஸ் கண்டுபிடிக்க போகலாம். ரேடியஸ் ஈக்குவல் டு g² ப்ளஸ் f² மைனஸ் c யார்? -24. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 24 ஆகிடும். -1² 1 தான், இந்த 0 விட்டுடலாம். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 24. அப்போ 25 ரூட்டுக்குள்ளே ரூட் எடுத்தோம்னா 5 யூனிட்ஸ். ஓகே, இது ஒரு மெஷர்ன்ற காரணத்தினால +or -5 போர்டில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம்.
ஓகேவா? ஒரு லென்த் இல்லையா? ரேடியஸ்ன்றது ஒரு லென்த்து. ஸோ 5ன்னு மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ எல்லா ஆன்சரும் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாமா? P equal to Q equal to 3. ரெண்டு வேல்யூவும் 3 தான் கிடைச்சது. சென்டர் C is given by 1,0 and radius R equal to 5 units. ஓகே, ஸோ எல்லா ஆன்சரும் இன்னொரு முறை நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.